ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி கிரியேஷன்ஸ். ஆரி ஒர்க்கை தவிர நம்ம இன்னும் ஸ்மால் பிஸ்னஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இது. வீட்டிலே இருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி ஏர்ன் பண்ணலாம், மணியை ஏர்ன் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது போல் கிளிப்ஸ்லாம் இருக்கும், ஷாப்பில் சேல்ஸ் பண்ணுவாங்க. இது போல் கிளிப்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து கூட கிளிப்ஸ்லாம் மேக் பண்ணலாம். இந்த ஸ்டோன்லாம் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்டோன்லாம் நம்ம வச்சுட்ருப்போம். இந்த டிஃப்ரெண்ட்டான கிளிப்ஸ் நம்மளே கூட மேக் பண்ணலாம். உங்கள் ஓன் யூஸ்க்கும் சரி, இல்லை உங்களோட கஸ்டமர்ஸ் யாருன்னா கேட்டாங்கன்னா இது போல் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்க, ஆரி ஒர்க் போட்டு கொடுப்பீங்க. அந்த கஸ்டமர்கிட்டயே கேட்டு அவங்க சாரீக்கு மேட்சாக அது போலவும் நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த B7000 இந்த க்ளூ வச்சு தான் நம்ம இந்த ஸ்டோன் அப்ளை பண்ணுறோம். நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா ட்ரை ஆனவுடனே இது போல் கிளிப்பு நல்லா வந்துடும். இது எடுத்துகிட்டுலாம் வராது, டவுட்லாம் வேண்டாம். ஷாப்பில் நம்ம வாங்குகிற கிளிப்பு மாதிரியே தான் இருக்கும் இது. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர். இது வந்து நம்ம பிளாக் ஹேரில் போடும்போது ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும். இது போல் கிளிப்ஸ்லாம் மேக் பண்ணுற வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் ஒரு கிளிப். நம்ம பெரிய ஸ்டோன் இருக்கும் இல்லையா, இந்த கிளிப் ஸ்டோன், அந்த ஸ்டோனை தான் நடுப்புற ப்ளேஸ் பண்ணிவிட்டு திலகம் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சென்டராக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். இது குந்தன் ஸ்டோன். ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும், 3D எஃபெக்டில் இருக்கும். நம்ம ஷாப்பில் எப்படி வாங்குகிறோமோ அதே போல் இருக்கும். எடுத்துகிட்டு வரோன்ற பயமே கிடையாது. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது போல் சின்ன ஒர்க்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒர்க்கு ஸ்டெடியாக பண்ணணும். ஸ்டோன்லாம் எங்கேயும் மூவ் ஆகாமல் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை தவிர இந்த கிளிப்ஸ் இப்போ மேக் பண்ணுறோம். இந்த கிளிப்ஸ் தவிர வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இது போல் ஒயர் இருக்கும். நான் எடுத்துருக்கிறது கிறிஸ்டல் டேப் 0.7 திக்னஸ் இருக்கும். இது நல்லாவே இருக்கும், ஸ்ட்ராங்காக. இதில் பார்த்தீங்கன்னா இது போல் பிரேஸ்லெட் மேக் பண்ணியிருக்கோம். இது கிறிஸ்டல் ஸ்டோன், கிறிஸ்டல் பீட்ஸ். இது கிறிஸ்டல் பீட்ஸு பிளாக் வித் ரெட்டு காம்பினேஷன் ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட். இது பார்த்தீங்கன்னா கலர் பீட்ஸ் நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பீட்ஸு. இதை விட பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் பீட்ஸு இது போல் பிரேஸ்லெட்டுக்குன்னு தனியாக விற்பாங்க. இது நீங்கள் வாங்கி பண்ணும்போது பிரேஸ்லெட்டுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இது லைட் வெயிட்டாக தான் இருக்கும். நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கிளாத்துக்கெலாம், அந்த பீட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. பிரேஸ்லெட் பண்ணும்போது லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட்டாக இருக்கும். பிரேஸ்லெட் நம்ம வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அவங்களோட சைஸ் மெஷர் பண்ணியும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது நம்ம ஷாப்பில் வாங்கின மணி தான். இந்த லாக் மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு தேவை. இந்த லாக் மட்டும் வாங்கிட்டு ஆக்சுவலாக நம்ம இந்த பீட்ஸை வச்சே கூட இது போல் மணியும் ஒர்க் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய வேலைகள் தான் நான் சொல்லியிருக்கேன். கிட்ஸுக்கும் சரி, இல்லை நீங்கள் வியர் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கும் சரி. கிட்ஸுக்கெலாம் அவங்களோட அளவு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிட்டு இந்த மணியை தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பீட்ஸ். இது வந்து பெரிய சைஸ். இது போல் மணி, இந்த மணி கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. இது ஷாப்பில் வாங்கின மணி தான். இதே போல் நம்ம வீட்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்மால் பீட்ஸ். உங்களுக்கு இதெல்லாம் பண்ண வரல, எனக்கு வந்து ஒரு வீடியோ தனியாக இதுக்காக போடுங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மேக் பண்ணுறது, இந்த பிரேஸ்லெட்டு எது வேணுமோ அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு அப்கமிங்கில் நான் போடுறேன். நெக்ஸ்ட் ஒர்க்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது போல் கம்பி இருக்கும். நல்லா இது வந்து இந்த கம்பி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது வேணும்னா தனியாக ஒரு 10 or 5 அப்படின்னு ஷாப்பில் வேணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10, 5 அது போல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா பண்ண வரும் அப்படின்னா இது போல் ஃபுல்லாக வாங்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். இது போல் ஃப்ளவர் மேக் பண்ணலாம். இந்த ப்ரூச்சஸ் டிசைன் சொல்லுவோம் இல்லையா, இது போல் ப்ரூச்சஸ் வந்து ரொம்ப அழகாக இது போல் நம்ம போட்டு ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். இது போல் நெட் கிளாத்து தேவைப்படும். அதுக்கு நெட் கிளாத்து, சாட்டின் கிளாத்து எதில் வேணாலும் போடலாம். இதுக்கு தனியாக கிளாத்தை வைப்பாங்க. இது போல் அந்த கிளாத்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது நெட் கிளாத். இதை வச்சு தான் நான் க்ரீன் கலர் லீஃப் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், இது தனியாக ஷாப்பில் இது போல் கிளாத் விற்கிறாங்க, இந்த கிளாத்தில் போட்டால் தான் நல்லாயிருக்குமா, இல்லை எந்த கிளாத்தில் வேணாலும் போடலாமான்ட்டு. இந்த கம்பியை நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாத் வச்சு பாருங்கள். நம்ம எந்த ஷேப்புக்கு வேண்டுமோ அந்த ஷேப்புக்கு மாதிரி நம்ம பண்ணிவிட்டு ஃப்ளவர் மாதிரி பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நெட் கிளாத் இது போல் கலரில் போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். கலர் கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கும்போது அழகாக இருக்கும் பார்க்க. இது போல் கிளாத்தும் ஷாப்பில் விற்பாங்க, அது கேட்டு வாங்கிக்கோங்க.
வீட்டில் இருந்தே நம்ம போடக்கூடிய ஆரி ஒர்க்கை தவிர வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணுவேன். ஆரி ஒர்க் மட்டும் இல்லாமல் இது போல் கிளிப் மேக்ஸ் பண்ணுறது, பிரேஸ்லெட் பண்ணுறது, இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதை நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். இது ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணுறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். உங்களால் முடிஞ்சால் இது போல் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக இது இன்னொரு கிளிப் மேக் பண்ணிகிட்ருக்கோம். மெரூன் கலர் சென்டராக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சென்டரை நீங்கள் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரவுண்ட் சைஸ் குந்தன் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே சைடில் கொடுத்துக்கலாம். க்ளூ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விடுங்க. இந்த B7000 க்ளூ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக குயிக்காக ரெடி ஆகிடும். நம்ம ஃபேப்ரிக் க்ளூ மாதிரி கிடையாது, ரொம்ப சீக்கிரத்துலேயே ட்ரை ஆகிடும். அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும். நம்ம இந்த இடத்துக்கு தேவையான ஸ்டோன் மட்டும்தான் நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். இதை விட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்க ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணும்போது அது எடுத்துகிட்டு வர சான்ஸ் இருக்குது. கலர் கான்ட்ராஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது நம்ம ஹேரில் வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகணும். பாருங்கள், இது ஒர்க் பண்ணும்போது நம்ம ரொம்ப பொறுமையாகவும் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாகவே பண்ணுங்கள். நான் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனோட அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஜஸ்ட்டு புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆரி ஒர்க்கை தவிர வேறு என்னெல்லாம் பண்ணலான்றதை பற்றின வீடியோஸ் தான் இது. நம்ம புதுசாக என்ன வருமோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு இது போல் டிஃப்ரெண்ட்டான கிளிப்ஸு, பிரேஸ்லெட்டு இது போல் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா ட்ரை ஆகட்டும். இது போல் சின்ன ஒர்க்ஸ்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம மைண்டும் ஃப்ரீ ஆகும். நம்ம எந்த டென்ஷனும் இல்லாமல் இதனோட அவுட்புட் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். இதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள். இது போல் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்தே என்னெல்லாம் ஒர்க் பண்ணலாம், எப்படிலாம் செய்யலான்றதை தான் நான் போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்றதை தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் கொடுக்கும், அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.